ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிவப்பரிசியை யூஸ் பண்ணி பிடி கொழுக்கட்டை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். இந்த பிடி கொழுக்கட்டையை உப்பு கொழுக்கட்டை அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். இந்த அரிசியை நல்லா கழுவி நம்ம 4 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். இப்படி ஊற வச்ச அரிசியை தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த மாவில் கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சிவப்பரிசி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அதனால் தினந்தோறும் இந்த உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் குழந்தைப்பட்ட தாய்மார்கள் இந்த அரிசி எடுத்துக்கினா குழந்தைகளுக்கு நல்ல தாய்ப்பால் கிடைக்கும். அதனால் குழந்தைப்பட்ட தாய்மார்கள் இந்த அரிசியை உணவில் தினந்தோறும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து ஒன்று நம்ம காரத்துக்கு தேவையான வரமிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் செவந்துருச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்குன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான், முழுக்க நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சிவப்பரிசியில் நார் சத்து நிறையிறதால செரிமானத்துக்கு மிகவும் உதவுகிறது. அது இல்லாமல் இந்த சிவப்பரிசி சாப்பிட்றதால மூட்டு வலி வீக்கத்தை எடுக்கிறது. வயசானவங்களுக்கு நிறைய பேருக்கு மூட்டு வலி, அதனால் வர வீக்கத்தை இந்த சிவப்பரிசி க்யூர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா சர்க்கரை நோய் அதிகமாகும். சர்க்கரை இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க இந்த நம்ம அரிசி நிறைய எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாவை நம்ம அரைச்சி வச்ச மாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாவை ஆட் பண்ண சொல்ல ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கட்டி பிடிக்காமல் நம்மளால் தொலைவி விட முடியும். அது இல்லாமல் மாவு அடி பிடிச்சிக்கும். பொதுவாக சர்க்கரை இருக்கிறவங்க அரிசி சாப்பிட மாட்டாங்க. அரிசி சேர்த்தனால சர்க்கரோட லெவல் அதிகமாகும். ஆனால் இந்த சிவப்பரிசி எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த சுகரோட லெவலை அது கம்மி பண்ணும். இந்த சிவப்பரிசி அவங்க கஞ்சியாவோ இல்லை கூழாவோ செஞ்சு மாவாக அரைச்சிட்டு நல்லா கூழ் மாதிரி காய்ச்சியும் குடிக்கலாம். பாருங்கள், இந்த மாவு கிண்ட சொல்ல கை ரொம்ப வலிக்கும். கை விடாமல் கிண்டி விடுங்க. நல்லா மாவு வெந்துச்சுன்னா நல்லா உருண்டு திரண்டு வந்துடும். அது இல்லாமல் நிறைய பேருக்கு பித்தப்பையில் கல் வரும். இடத்துல பித்தப்பையில் கல் வராது. நம்ம பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த அரிசியை நிறைய எடுத்துக்கோங்க. பாவங்க, மாவு நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். சுட சுட உண்டை பிடிக்காதீங்க, கை எரியும். இப்போ அது இல்லாமல் கை வெந்துடும். இப்போ நம்ம ஆற வச்ச மாவை நல்லா கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சுட்டாங்க. என்னோட குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம் உருண்டையாக. இப்போ இதை நம்ம இட்லி சட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவு வெந்துச்சு, பாதி வெந்துட்டுருக்கோம் நம்ம கிண்டி விட்டதால். உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அதை மாதிரி பிடிச்சி எடுத்துங்க. ஒரு இட்லி சட்டியில் இந்த உண்டையை
வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். மாவு ஏற்கனவே வெந்ததால் 10லேருந்து 15 நிமிஷம் வெந்தால் போதும். தண்ணி தொட்டுன்னு உருண்டை பிடிச்சி பார்த்தா தெரிஞ்சிடும் உருண்டை வெந்திருக்கா இல்லையான்னு. இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நீங்களும் இந்த கொழுக்கட்டையை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.